ஆனால் நேற்றிலிருந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யத்தில் இடுமாவள கார்த்தி வேட்பாளர் என்று பரபரப்பாக பேசப்படுது. நீங்கள் இந்த மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளராக இருக்கீங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இடுமாவள கார்த்தி ஒரு நட்சத்திர வேட்பாளராக இப்போ அறிவிக்கப்படுறாரு. ஃபுல்லாக பேசும் பொருளாக இருக்குது. இது எப்படி நான் பார்க்குறீங்க? உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வணக்கம். ஆமாம், இடுமாவனம் கார்த்தி வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. நேற்று இன்னைக்கு கலந்தாய்வு வேதாரண்யத்தில் இப்போ தான் நடந்து முடிஞ்சிச்சு. இந்த கலந்தாய்வுக்கான துண்டறிக்கை சுவரொட்டிகள் இதெல்லாம் நேற்று நம்ம கட்சி பொறுப்பாளர்கள் மோனூரில் வாட்ஸ்அப்பில் எல்லாம் பகிர்ந்தாங்க. இந்த பகிர்ந்தது ஊடகங்கள் அனைத்துக்கும் போயிட்டு நேற்று அனைத்து ஊடகத்திலும் பிரேக்கிங் நியூஸ் அந்த அளவுக்கு போட்டு தம்பி இடுமாவனம் கார்த்தியை வேட்பாளர்னு சொல்லி எல்லா ஊடகத்திலையும் காட்டியிருக்காங்க. இது ஒட்டுமொத்த இப்போ வேதாரண்ய சட்டமன்றத்துலேருந்து சென்னையில் வாழ்கிறவங்க, கோயம்புத்தூரில் வாழ்கிறவங்க, ஈரோட்டில் வாழ்கிறவங்க, பல்லடத்தில் வாழ்கிறவங்க, திருப்பூரில் வாழ்கிறவங்க எல்லாத்துக்கும் இடுமாவனம் கார்த்தி தான் வேட்பாளருங்கிறது தெரிய வந்திருக்கு. அதனால தான் நட்சத்திர வேட்பாளருங்கிறோம் இடுமாவனம் கார்த்தியை. ஆனால் இப்போ உங்கள் மாவட்டத்தில் உங்களுக்கு உட்பட்டு ஒரு வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. அதிகாரத்தில் வேறு யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களாம் நட்சத்திர வேட்பாளராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நட்சத்திர வேட்பாளராக இருப்பாங்களா என்னன்னு சொல்ல முடியாது. இப்போ கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் தங்கை கார்த்தியாவை அண்ணன் சீமான் அறிவிச்சிருக்காங்க. அவங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாகப்பட்டினம் வேட்பாளராக இருந்தாங்க. அவங்க ஒரு நட்சத்திர வேட்பாளர் தான். அவங்களோட பேச்சு செயல் எல்லாம் தம்பி கார்த்தி போலயே எல்லாத்தையும் ஆராய்ந்து பேசுகிறவங்க, எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குறவங்க. கம்யூனிஸ்டே தெரியும் உங்களுக்கு, கீழ்வேலூர் பகுதியில் ஓட விட்டு விரட்டி அடித்தாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வேட்பாளராக நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நான் வேட்பாளராவா? நீங்கள் ஏதாவது கேட்டிருக்கீங்க? இல்லை அண்ணன் கேட்டாங்க முன்னாடியே நாகப்பட்டினத்தில் மாதிரி நிற்க வைக்கணுட்டானே. அண்ணா நீங்கள் நிற்க வைங்கன்னா நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் நம்ம களம் மாறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். எதை இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு நம்ம தயாராக தான் இருக்கோம். இப்போ 2 வேட்பாளர் அண்ணன் அறிவிச்சிருக்கேன். அதனால் நம்ம அந்த வேதாரண்யத்தில் அண்ணன் ராஜேந்திரன் முழு பங்கு எடுத்து அண்ணன் செயல்பட்டு இருக்காங்க. ஆனால் கீவலூரில் தற்போதைக்கு கார்த்தியாவுக்கு இப்போ அடுத்த கலந்தாய்வு கீவலூர் தொகுதியில், அடுத்தது நாகப்பட்டினத்தில் மாவட்ட பொறுப்பாளர்களை தேர்வு பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் உறுதி செஞ்சு தலைமைக்கு அனுப்பணும், அண்ணனுக்கு அனுப்பணும். இடுமாவள கார்த்தி நிற்கிறது சீமானே நிற்கிறப்பல கருதுறாங்க. இதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போறீங்க இந்த தேர்தலில்? உண்மைதான். நாங்கள் ஆரம்ப காலத்திலேருந்து கட்சிக்கு வந்த காலத்திலேருந்து நாங்கள் 2016ஆம் ஆண்டுலாம் அண்ணன் சீமானா நம்ம நாகப்பட்டினத்தில் நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் கட்சி பொறுப்பு எனக்கு நான் ராஜேந்திரன் அண்ணன், பழனிவேலு, முருகவேலு, இவங்களை தங்க நிறைந்த செல்வண்ணன், எங்களோட பேராவல் இந்த இதுதான். ஆனால் அது வாய்ப்பு இல்லாமையே போணுச்சு. ஆனால் இப்போ தம்பி இடுமாவனம் கார்த்தி நிற்கிறது அண்ணன் சீமானே நிற்கிறதா எல்லாம் உணர்றோம். அதனால் இந்த வெற்றியை தேவை மட்டும் இல்லை, அது கண்டிப்பாக அதை வெற்றிக்கணியை பறிக்கணும்னு அதில் உறுதியாக நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நிச்சயம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு கூட கருதலாம். இதை நீங்கள் எப்படி பயன்படுத்த போறீங்க இந்த தேர்வு? இதை இடுமாவனம் கார்த்தி நாங்கள் வேலையில் ரொம்ப ரசித்து வேலை செய்ய போகிறோம். அவங்க அதிமுக திமுக பணப்பழத்தை நம்பி வருவாங்க, ஆள் பணம் ரவுடி பழத்தை வச்சு வருவாங்க. நம்ம அப்படி இல்லை. நம்ம இன்றையிலேருந்து நம்மளுக்கு ஒரு வருட காலம் இருக்குது தேர்தலுக்கு. இன்றையிலேருந்து மக்கள்கிட்ட செல்ல போகிறோம். மெல்ல 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 மக்கள்கிட்ட ஊடுருவ போகிறோம். அதுதான் நம்மளோட திட்டமே. நம்ம பணம் கொடுத்து வாங்க முடியாது, சாராயம் கொடுத்து வாங்க முடியாது, சாப்பாடு போட்டு வாங்க முடியாது. மக்கள்கிட்ட ஊடுருவ போகிறோம். ஏன்னா மக்கள் அரசியலில் தான் நாம் தமிழர் கட்சி பண்ணுது. அந்த மக்களை நம்பி தான் நம்ம நிற்கிறோம். நிச்சயம் வெற்றி பெறுவோம்.